விசாகப்பட்டினத்துல நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில இந்தியா 106 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. அதனால முதல் போட்டியில சந்திச்ச தோல்விக்கு பதிலடி கொடுத்திருக்க இந்தியா தொடர சமன் செஞ்சிருக்காங்க. அந்த வெற்றிக்கு மொத்தம் 9 விக்கெட்ஸ் எடுத்து முக்கிய பங்காற்றின ஜஸ்பிரித் பும்ரா ஆட்டநாயகன் விருதை வின் பண்ணி இந்தியா கம்பேக் கொடுக்க ஹெல்ப் பண்ணாரு. குறிப்பா முதல் இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் 35 ரன்ஸ் கூட அடிக்காதப்போ 209 ரன்ஸ் அடிச்சு வெற்றியில முக்கிய பங்காற்றினாரு. அதே மாதிரி 2வது இன்னிங்ஸ்ல இக்கட்டான சூழ்நிலையில சுப்மன் கில் 104 ரன்ஸ் எடுத்து வெற்றியில கருப்பு குதிரையா செயல்பட்டாரு. ஆனா அவங்கள பின்னுக்கு தள்ளி ஆட்டநாயகன் விருது வின் பண்ற அளவுக்கு பும்ரா அபாரமா செயல்பட்டாருன்னே சொல்லலாம். எடுத்துக்காட்டா கடந்த போட்டியில 196 ரன்ஸ் அடிச்சு தோல்வியை கொடுத்த ஓலி போப்பின் 3 ஸ்டம்புகளையும் யார்கர் பந்தால பறக்கவிட்ட பும்ரா கேப்டன் பென் ஸ்டோக்ஸ துல்லியமான யார்கரால கிளீன் போல்ட் ஆக்குனாரு. அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத பென் ஸ்டோக்ஸ் பேட்டை கீழே போட்டுட்டு இப்படி போட்டா எப்படி அடிக்கிறது அப்படின்ற வகையில ரியாக்ஷன் கொடுத்தத ரசிகர்களால மறக்க முடியாததா அமைஞ்சது. இந்த நிலைமையில பும்ரா அற்புதமான பவுலர் அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் பாராட்டியிருக்காரு. மேலும் தன்னோட காலத்துல பும்ராவை எதிர்கொள்ளும் போது துல்லியமான யார்கர் பந்துகள் தமக்கு அச்சுறுத்தலை கொடுத்ததா தெரிவிக்கிற அவரு இது பத்தி தன்னோட யூடியூப் பக்கத்துல என்ன பேசியிருக்காருன்னா, பும்ரா அபாரமா பந்து வீசினாரு. பும்ரா என்ன ஒரு அற்புதமான பவுலர். அவர் மற்ற இந்திய பிளேயர்ஸை சிறப்பா பந்து வீசி பின்னுக்கு தள்ளினாரு. அதனால மற்ற இந்திய பவுலர்ஸோட பவுலிங் நல்லா தெரியல. இருந்தாலும் அவங்க பும்ராவை சிறப்பா பந்து வீசுறதுக்கான சூழ்நிலைய ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது தனிநபர் விளையாட்டு கிடையாது. அதுவே இந்திய பவுலிங் கூட்டணியில நான் விரும்புற அம்சம். எல்லா வகையான கிரிக்கெட்லயும் விளையாடுற பும்ராவுக்கு யார்கர் பந்துகள் தான் பெரிய பலம். பும்ராவுக்கு எதிராக நான் விளையாடும் போதெல்லாம் அவரோட யார்கர் பந்துகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நான் நினைப்பேன். யார்கர் பந்துகளை வச்சு டெஸ்ட் கிரிக்கெட்லயும் கூட அவர் நிறைய விக்கெட்ஸை எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில ஐசிசி வெளியிட்டிருக்க புதிய தரவரிசையில உலகத்தோட நம்பர் 1 டெஸ்ட் கிரிக்கெட் பவுலரா முன்னேறின முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளரா பும்ரா சாதனை படைச்சிருக்காரு.